உடுத்துவதற்கு உடையும் கொடுத்து உண்ணுவதற்கு உணவும் கொடுத்து இந்த உயிர் பீச்சை கொடுத்த கடவுளே உங்களுக்கு கூடான கோடி நன்றி. இந்த மாதிரி மைய மாதிரி அடிச்சா இட்லிலாம் பஞ்சு மாதிரி வரும். உளுந்து நம்ம குறைய போட்டாலும் நல்லா சாஃப்டாக வரும். படி நம்ம கடவுள் அளந்ததுக்கு கடவுளுக்கு முதல் நன்றி சொல்லி கிடைச்ச சாப்பாடை வாயில் வச்சு நன்றி கடவுளே இந்த சாப்பாடு எனக்கு தந்தது நன்றின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் இன்றைக்கி நான் வேலைக்கு போகல, வீட்டில் இருந்தால் ஆலங்குளம் அப்படி தான் இருக்கும். வெளியே வேலைக்கு போனால் தான் குளித்து தலை வாரி பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போடுவேன். வீட்டில் இருக்கும் போது இப்படி நைட்டியோட லாந்துவேன். இருந்து எதுவுமே பெருசாக வேலை ஓடலை. வீடு இப்படி தான் தாறு மாறாக கிடக்கும். எங்கள் விஸ்டி பொண்ணு உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறா. இப்போ குட் மார்னிங் போய் குட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு இருந்தாலும் எதுவுமே வேலை நடக்கலை. இங்கே மிஷினை போட்டாச்சு. பெட்ஷீட் கம்மல் கலர் துணியெல்லாம் இதில் போட்டாச்சு. கம்மல்லாம் காலையில் போடுற கம்மல்லாம் மூடிட்டு போட போகிறோம். அந்த கம்மல் துவைக்க போட்டாச்சு. இதில் வெள்ளை துணி முக்கி வச்சாச்சு. இதெல்லாம் மிஷினில் போட்டாலும் துவைக்காது, கையில் துவைச்சாலும் துவைக்காது, வெந்நியில் போட்டு முக்கி வச்சாச்சு. இதெல்லாம் காலையில் இருந்து வீடு பெருக்கலை, மோப் போடலை, வாசலெல்லாம் பெருக்கலை, துடைக்கலை. இப்போ வாங்க அப்படியே கிச்சனுக்கு போவோம். இப்போ கிச்சன் பார்த்துக்காங்க கச்சா முச்சான்னு கிடக்கு பாருங்கள். நேற்று நைட்டில் பாத்திரம் விளக்கி வச்சு அதை எடுத்து கவுத்தலை. இப்போ கொஞ்சோண்டு வெந்தயக்கீரை பண்ணுறதாக வெட்டி கழுவி வச்சுருக்கேன். காலையிலேருந்து இன்னும் பாத்திரம் தேய்க்கலை. இப்படி தான் என்னோடய வீடு இன்னைக்கு இருக்குது. இப்போ நேற்று வச்ச சிக்கன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு காய்க்கும். இப்போ என் சின்ன மகனுக்கு நல்லா 2-3 நாள் உடம்பு சரியில்லை. அவருக்கு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு சிக்கன் பண்ணால் அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்தது. மத்தியானம் அவருக்கு கொடுத்துடலாம். நமக்கு இது பொரியல் பண்ணணும், சோறு வடிக்கணும், நிறைய வேலை இருக்குது. எங்கள் விஸ்கி பொண்ணுக்கு வேறு சிக்கன் ரைஸ் பண்ணணும். அவள் வேறு பசிக்குன்னு லாந்துரா. எனக்கு எல்லாத்தோட பெரிய வேலை இந்த துணியை துவைச்சி எல்லாம் காய போடுறது. இன்னும் இந்த டைனிங் டேபிள் கிடக்கிற கடையை பாருங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ் முந்தானத்து தனியா வாங்கிட்டு வந்துட்டு புதினா வாங்கிட்டு வந்து சட்னி அரைச்சிட்டு அந்த குச்சி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சேன். தண்ணியில் போட்டது புது இலையா துளுத்து வருது. இது எது குச்சியாக இருக்குன்னா கருவேப்பிலை வாங்கி உருவிட்டு இதை அப்படி இப்போ தண்ணியில் 2-3 நாள் போட்டு ஊற வச்சுட்டு நட்டுருவேன். அப்படி தான் என் வீட்டில் வந்திருக்க செடி எல்லாமே. இப்போ டைனிங் டேபிள் ஒன்று க்ளீன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவங்கள நான் பார்ப்பேன். சரிங்களா? துணி துவைக்கணும், துணி காய வைக்கணும், வீடு பெருக்கணும், வீடு மோப் போடணும், பெட் கவர் மாற்றணும். இந்த நீங்கள் அழுக்காக பார்க்குறீங்களா? வேலையில் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். சரிங்களா? அது வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு வேலையில் முடிச்சுக்காங்க. பின்ன ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பொருங்க. அது வரைக்கும் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி அடை தோசை. ஆனால் மணி காலையில் 8 மணிக்கு பண்ணேன். மணி இப்போ மத்தியானம் 1. இது இப்போ கொஞ்சம் கார சட்னி பண்ணேன். இன்னும் நான் சாப்பிடலை. சாப்பிட்டா நமக்கு வேலை ஓடாது. அதனால் வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சாப்பாடு வெயிட்டிங், நானும் வெயிட்டிங், நீனும் வெயிட்டிங். நீங்களும் வெயிட்டிங். வெந்தயக்கீரையுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே சாப்பாடுக்கு அரிசி கழுவி வச்சாச்சு. நம்ம காக்காவும் ஏதாவது சாப்பிட தடின்னு கேட்காரு. அவருக்குமே 2 சின்ன சப்பாத்தி சுட்டு சாமிக்கு வச்சது சப்பாத்தியும் வெந்தயக்கீரையும் கொடுத்தாச்சு. அவரும் சாப்பிட்டோம். விஸ்கிக்குமே கொஞ்சோண்டு சிக்கன் ரைஸ் வேறு வச்சுட்டேன் குக்கரில். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடையும் வடிச்சிட்டேன். நாங்களாம் பச்சரிசி சாப்பிட்றதுனால 3/4 வேக்காடு வந்தாலும் வடித்து நல்லா தம்மில் போட்டு இப்படி மூடிட்டேன்னா சூப்பராக ஒத்த வந்துடும். என்ன ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பச்சரிசி சாப்பிடுவீங்களா? மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் யாருமே பச்சரிசி சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் புழுங்கரிசி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு இப்படி பச்சரிசியே பழகி போச்சு. மிஷினுமே ஓடி தானாக நின்று போச்சு. இனி ஃபஸ்ட்டு இந்த துணியை நம்ம காய வச்சிடலாம். துணி மட்டும்தான் துவைச்சி காய போட்டிருக்கேன். இன்னும் நம்ம ஒயிட் துணியும் இந்த துணியும் இருக்குது. எனக்கு தலை சுற்றி பசி 2 தோசையை சாப்பிட்டா தான் மற்ற வேலை செய்யப்படும். இது காலையில் சாப்பாடு. மணி பாருங்கள் எத்தனை 2:15. நாங்கள் சாப்பிட்லாம். காலை சாப்பாடை சாப்பிடும் முதல் முறையாக மத்தியானம் பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க சாப்பிட்லாம். நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு இல்லைனாலும் இப்படியே அடை தோசைலாம் சாப்பிட்டு சோறு நெஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்டாச்சா? நிறைய வேலை இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மன நிறைவாக சாப்பிட்டானா இல்லை, அறங்குறைய சாப்பிட்டேன். ஏன்னா முழு சாப்பாடை சாப்பிட்டா நமக்கு வேலை பார்க்கறது கஷ்டமாயிரும். அதனால அன்றைக்கெல்லாம் சாப்பிடே உட்காந்துட்டு முழுசாக சாப்பிட வேண்டியதானே. முழுசாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃப்ளாட் ஆயிடுவேன். வீட்டு வேலை பின்ன அப்படியே கிடக்கும். அதனால இப்போ பாதி வேறு சாப்பிட்டாச்சு. இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி கொஞ்சோண்டு தக்காளி சட்னி பண்ணிட்டேன். ஏன்னா சாதம் வடிச்சிட்டேன் பார்த்தீங்களா.
வெந்தயக்கீரை இருக்குது. பின்ன மற்றவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பையனுக்கும் சிக்கன் குழம்பு இருக்குது. எனக்கு கொஞ்சோண்டு 2 தக்காளியும் ஒரு வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி. பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு இந்த கூடையில் எடுத்து அடித்து வச்சுட்டா இவ்வளோ இடம் கிளியர் ஆயிடும். எனக்கும் கண்ணாடி பொருளுக்கும் ராசியே இல்லை. அதை நான் கையில் எடுக்கும்போது ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. டப்புன்னு உடஞ்சிரும். இந்த கப்பு 3 கப்பு டிமார்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன். 2 கப்பு உடச்சிட்டேன். இப்போ 1 தான் இருக்குது. தண்ணி வடிஞ்சிட்டு தூக்கி கூடையில் வச்சாச்சு. நாங்கள் இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இதை வச்சு வலிச்சு எடுத்துட்டா இந்த இடமும் கிளியர் ஆகிடும். இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், கேஸு கீழே அவ்வளோ தண்ணி போயிடும். அதனால் இந்த இடத்த மட்டும் வலிச்சு விட்டுருவேன். என் தங்க அம்மாவுக்கு பசி வந்துட்டு இவளுக்கு வெறும் சிக்கனும் ரைஸும் கொடுத்தா சாப்பிட மாட்டா. கொஞ்சமாக இப்படி பெடிகிரி போட்டால் டக்குன்னு சாப்பிட்ருவா. கலக்கையே அதான் இதெல்லாம் பாவம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. வாயா இருக்கிற சோறு தானு கேட்கறது. இப்போ அப்படியே கொஞ்சோண்டு காக்காக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். காக்காவும் வந்துட்டாரு. காலே 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 இவங்களையும் சாப்பிடும் தாங்க வேண்டியதாக இருக்குது. சாப்பிடப்பா. எங்கள் பிஸ்கிக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துருவோம். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளாம் சாப்பிடும் போத நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க நாய் மாதிரி தின்னுருக்கான்னு. அந்த மாதிரி வந்து இப்படி கீழே சிந்துறனால தான் அன்றைக்கி நமக்கு இந்த பேர் வந்தது போல். தண்ணி மட்டும் இட்லிக்கு ஊற போட போகிறேன். 2 கிளாஸ் பச்சை அரிசி, அரிசி, செவ்வரிசி, உளுந்து, வெந்தயம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் உளுந்து 10 மானு. ஜவ்வரிசி போட்டனால நமக்கு உளுந்து பாதி போட்டால் போதும். இட்லி அவ்வளோ ஸ்பான்சியாக வரும். நான் எப்போவுமே இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். உளுந்து வந்து விலை கூடுதல், ஜவ்வரிசி வந்து விலை குறைவு. ஆனால் இட்லி நல்லா சாஃப்டாக வருமா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்லா சாஃப்டாக தான் வரும். நான் பல வருஷமாக இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கிரைண்டரில் போடணும். அரிசியை நல்லா மையாக அரைச்சாதான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். 4 மணிக்கு 4 மணி நேரம் ஊறட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். கேஸ் இந்த நிலமையில தான் இருக்குது. இதை நம்ம நல்லா கேஸை க்ளீன் பண்ணிடலாம். ஒரு ட்ரை துணி வச்சு இப்படி தொடச்சி எடுத்துட்டு துணி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு தொடச்சிட்டா நம்ம கேஸ் நல்லா பளபளன்னு ஆயிரும். டைல்ஸ்லாம் நம்ம தாளிக்கும் போது மசாலாலாம் தெரிக்கும். அதை கையோட க்ளீன் பண்ணிட்டான்னா ரொம்ப வந்து டஸ்ட் ஆகாது. மசாலா நல்லா அப்படி தூக்கி விட்டுட்டு கேஸு கீழெல்லாம் நம்ம தொடச்சிட்டா அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எறும்பு கிரும்புலாம் தொல்லை இருக்காது. அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சமையல் பண்ணும் போது கவனிக்காமல் விட்டுருவோம். கண்டிப்பாக காக்ரோச்லாம் வர சான்ஸ் இருக்குது. கிச்சன் மட்டும் எப்பவும் நீட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வீடு எப்போவுமே பளபளன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் எப்போவுமே நீட்டாக க்ளீன் பண்ணுவேன். இருந்தாலும் சண்டே ஓவர் டீப் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு வீட்டுக்கு கேட்பாரு, நீ சண்டே ஆனால் காலையில் நைட் வரைக்கும் என்ன கிழிச்ச, நைட்டு வரைக்கும் கிச்சனில் ஓடிக்கிட்டு என்ன தான் செஞ்சேன்னு கேட்பாரு. அவர் இந்த நேரம் இப்படி கேட்கும்போது நான் சொல்லுவேன், நீயே என்னைக்காவது இந்த வேலையெல்லாம் செய், உனக்கு அப்போ தான் புரியும்னு. பாருங்க, இப்படி தான் நான் நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி நம்ம கிச்சன் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நான் கிச்சனுக்கு வந்தாலும் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 தடவை இதை நல்லா கழுவி விட்டுருவேன். கையை நம்ம அதை பைப்பே நல்லா தேய்ச்சி கழுவிட்டோன்னா வராது. எத்தனை தடவை சிங்க வாஷ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்க. ஒரு தடவை நம்ம பாத்திரம் தேய்ச்சி அப்படின்னா அந்த கார்னர் இருக்க தண்ணியை வலிச்சு விட்டுட்டுனா ஒரு பேடு ஸ்மெல் வராது. இந்த கார்னர்லாம் தண்ணியாக இருந்தானா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். நான் இப்படி தான், நீங்கள் எப்படி சொல்லுங்கள். காலையிலேருந்து மத்தியானம் ஆகிட்டு நேரம் தான் போது, வேலை முடிஞ்ச பாடு இல்லை. துணியெல்லாம் எப்போவுமே நான் மிஷினில் போட மாட்டேன். மிஷினில் போட்டால் அழுக்கும் போகாது. அந்த அளவு வந்து கரையும் அழுக்கு இருக்கும். கடையில் போடுற துணி எல்லாமே நான் கையில் தான் துவைப்பேன். இந்த வெள்ளை துணியை துவைச்சா நம்ம வேலை முடியும். வெள்ளை துணியெல்லாம் துவைச்சாச்சு. இனி இந்த துணியை காக்காட்டேருந்தையும் புறாட்டேருந்து காப்பாற்றுறது பெரிய பாடாக இருக்கும். இந்த உட்காந்து காலு தடத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த துணியெல்லாம் நம்ம காய வச்சா நம்ம துணி துவைப்பு ஓவர் ஆயிரும். இப்படி தாங்க என் சண்டே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியறது, முடிய போகிறதுன்னு தெரியறதில்ல. அந்த மாதிரி வேலை மணி பார்க்க கூட நேரம் இருக்கிறது இல்லை. வேற நம்ம வீட்டு ஆம்பளைங்களாம் நீ இன்னும் சேர தின்னுட்டு சும்மா தானே இருக்கேன்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு போட்டும், அவங்களுக்கு என்ன டென்ஷனோ. அவங்களுக்கு தான் வலி தெரியும். முட்டை விடுற கோழிக்கு தான் கிட்டி வலிக்குன்னு சொல்கிற மாதிரி அவங்க புலம்புறவங்க நம்மள்கிட்ட புலம்பாம உரிமை உள்ளவங்க தான் உரிமையோட பேச முடியும். பக்கத்தில் இருக்கிற அக்காட்டைக்காக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நம்ம பொறுத்து தான் போகணும். பொறுத்தார் பூமியாள்தார் சொன்னா பெரியார்லாம் சொல்லலை. எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பவும் சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னால் பொறுப்பும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எப்போவுமே வெள்ளை துணி காய போடுறதுக்குன்னா கொஞ்சம் கொடியை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதில் ஒரு பொடி ஒரு படி அழுக்கு இருக்கும். பின்ன துவைச்ச துணியெலாம் ஒட்டிடும்.
பார்த்திக்கலாம், நம்ம நல்ல பேர் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதில் வேறு இந்த மனுஷன் பேண்ட்டாக நம்ம நேராக காய போட்டால் சண்டைக்கு போடுவார். எல்லா துணியும் மாற்றி போட்டு காய வை, அப்போ தான் எது உட்காந்தாலும் டஸ்ட்டு பட்டாலும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவார். அவர் சொல்கிறதான் உண்மைன்னு சொல்லி உள்ளே இருக்கிறத வெளியே இருக்கிறத உள்ளே ஆக்கிட்டேன். வைக்கிறது நம்ம துவைச்சிடலாம், காய வைக்கிறதுக்குள்ள உசுறு வாய்க்கு வந்துடுது. நான் எப்போவுமே வீட்டை பெருக்கிட்டு தான் மோப் போடுவேன். சிலவங்க மோப் போட்டு வீட்டை பெருக்கிறாங்க. மோப்பும் போட ஆரம்பிச்சாச்சு. போட்டு மோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சாச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம பெருக்கிட்டோன்னா வீடு இன்னுமே சுத்தமாக இருக்கும். நீ நாளைக்கு காலையில் நம்ம மோப் போட்டு துடைச்சா போதும். போட்டுட்டு துடைப்பாங்க, சில மோப்பு பெருக்கிட்டு மோப் போடுவாங்க. நான் 2 in 1 2 தடவை பெருக்கிடுவேன். கவரையும் போட்டுடலாம். பெட் கவரையும் போட்டாச்சு. இப்போ நம்ம துணி துவைச்ச இடத்த க்ளீன் பண்ணிடலாம். வெளியெல்லாம் சூப்பராக கழுவி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வாஷிங் மிஷின் வேலை முடிஞ்சவரை விட்டுறக்கூடாது. அவங்களையும் அப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களும் மக்கர் பண்ணாமல் நம்ம கூட ஓடி வருவாங்க. தண்ணி எதுவும் பட்டிருந்தா துரு பிடிச்சிரும். பார்த்தீங்களா, வாஷிங் மிஷினும் க்ளீன் பண்ணியாச்சு. எடுத்தபடி வச்சிடணும். நம்ம பைப்பை நல்லா பீச்சு அடித்து நல்லா கழுவி விட்டுறணும். சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இதை வச்சு வைப்பை வச்சு வலிச்சு விட்டுறணும். எல்லாம் முடிச்சாச்சு. 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். யார் வாளி ஹீட்டர் ஆன் பண்ணி கோரி ஊற்றுனதில்ல உடம்பு வலி, கால் வலி, தலைவலி, கை வலி எல்லா காலிலிருந்து வேலை பார்த்த வலியெல்லாம் போயிட்டு பறிச்சிருவேன். வேலை காரணமாக பூ பறிக்கவே டைம் கிடைக்கல. நமக்கு கிடச்சது 2 பட்டன் ரோஸ், 4 செம்பருத்தி. இருக்கிறத சாமிக்கு பங்கு வச்சு கொடுத்துடலாம். முக்கியமாக காலையில் மூதேவி மாதிரி இருந்து இப்போ குளிச்சுட்டு நெத்தியில் பட்டையை போட்டோன்னே மங்களகரமாக மகாலட்சுமி கடாச்சாரம் வந்துட்டு நமக்கு. விபூதியை நெத்தியில் இட்டாலே நமக்கு சர்வ சௌபாகியம் உண்டாகும், நோய் விட்டு போகும். தினம் காலையிலே இருந்து வேலை உள்ள முடிஞ்சிடும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால நமக்கு இன்னைக்கு இப்படி டிலே ஆயிட்டு. நம்ம கிரைண்டரே ஆன் பண்ணியாச்சு. நான் மொத்தமாக அரிசி பருப்பு எல்லாமே மொத்தமாக தான் ஊற போடுவேன். எப்பவும் தனித்தனியாக ஊற போட மாட்டேன். போட்டுட்டு அது பாட்டில் அது வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஒரு வழியாக வேலை முடிஞ்சு போச்சு, வாங்க சாப்பிட்லாம். தக்காளி தொக்கும் நம்ம வெந்தயக்கீரையும் சோறும் தான், குழம்பு ஒன்றும் இல்லை. இதை விரவி சாப்பிட்றலாம். நான் சாப்பிட்ற நேரத்தை பாருங்கள், சரியான மாலை 6க்கு 5 நிமிஷம் இருக்குது. வெளியே இருட்டே ஆரம்பிச்சிட்டு. சண்டே ஆனால் எல்லாருமே ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பிடவும் நேரம் இல்லை. அதனால தான் இப்படி கறி ஒன்றும் இல்லை, குழம்பு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாத நேரத்தில் கொஞ்சம் தக்காளி தொக்கை போட்டு கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டு 2 மிக்ஸ் பண்ணி ஒரு படி நம்ம கடவுள் அளந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி கிடைச்ச சாப்பாடை வாயில் வச்சு, நன்றி கடவுளே இந்த சாப்பாடு எனக்கு தந்தது நன்றின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிறையா சாப்பிட்டாச்சு. சிங்கில் பாத்திரம் தேய்ச்சாயிரம் மேடம் உடனே கழுவிடுவேன். இதெல்லாம் வடிகட்டிட்டு வச்சிடலாம். குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். விளக்கம் போட்டுட்டேன். இந்த ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வச்சா வீடு நல்லா குட் வைப்ரேஷன், நல்லா வீடு நறுமணமாக இருக்கும். இலவா காலை முதல் மாலை வரும் எங்களை பாதுகாத்த தெய்வமே உங்களுக்கு கூடான கூடி நன்றி முருகா. உடையும் கொடுத்து உண்ணுவதுக்கு உணவும் கொடுத்து இந்த உயிர் பீச்சை கொடுத்த கடவுளே உங்களுக்கு கூடான கூடி நன்றி. இந்த கேப்பில் மாவுமே நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி மைய மாதிரி அரைச்சா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். உளுந்து நம்ம குறைய போட்டாலும் நல்லா சாஃப்டாக வரும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாவு அரைச்சிடலாம். கவுத்து விட்டுட்டுனா எல்லா மாவுமே டப்பாவில் கலெக்ட் ஆயிரும். இதில் புதுசு ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் தெரியும். மாவையும் கையோட கரைச்சாச்சு. எப்போவுமே நம்ம மாவு கரைக்கும் போது கை போட்டு தான் கரைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். சிலவங்க கரண்டி போட்டு கலக்குவாங்க, அது புளிக்குமா தெரியாது. நான் எப்பவும் கை போட்டு தான் கலக்குவேன். கிரைண்டரையும் கழுவியாச்சு, மிஷினையும் ஓரம் கட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னோட ஞாயிற்றுக்கிழமை வேலை இப்படி தான் முடிஞ்சுது. நீங்கள் என்ன பண்ணீங்க ஞாயிற்றுக்கிழமை? எங்கே போனீங்க? என்னென்ன சமையல் பண்ணீங்க சொல்லுங்கள். இது வரைக்கும் என் கூட பொறுமையாக ட்ராவல் பண்ண என் உறவே உனக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். நீங்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் பெல் மணி அடிச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன். சச்சா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். தராதவங்களுக்கும் தேங்க்யூ வெரி ஸோ மச்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பாபாய். நமக்கு வேலைன்னு வந்துட்டுனா நம்மலாம் வெள்ளைக்கார துறையா மாறுற மாறி ஏன்னா வெள்ளைக்காரன் அந்த அளவு சுறுசுறுப்புன்னு இருப்பானா. ஒரு வேலைன்னு அப்புறம் சரின்னு சொல்ல மாட்டானா. நம்ம இந்தியன் நம்மலாம் அப்புறமா செய்யலாண்டே போடேன்னு சொல்லுவோம். அவங்க அப்படி இல்லையா, உடனே செய்வாங்க. அதனால தான் இந்த பழமொழி வந்தது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார துறையா மாறுற மாதிரி. என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய்.